கைஸ் கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜோஹோவில் ஃப்ரெஷர்ஸ்க்கும் சரி எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் சரி ஸோ ஒரு ஜாப் ரோலில் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரோலுங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷராக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் இந்த ரோல் வந்துட்டு யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ எந்த ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இந்த ரோல் வந்துட்டு ஸோ ரொம்ப ரேராக தான் இந்த ரோல் ஓப்பனிங்ஸ் கொடுப்பாங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அது ஜோஹோ மாதிரி ஒரு டாப் எம்என்சி கம்பெனியில். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொரிஸையும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜோஹோவில் பார்த்தீங்கன்னா எஸ்ஓசி அனலிஸ்ட் அண்ட் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் இன்ஜினியர் அப்படிங்கிற ரெண்டு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கும் சரி வந்து ஜாப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.6 மந்த்லேருந்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் வந்து இதில் ஜாப் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் எஸ்ஓசி அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கும் தென் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒர்க் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை லொகேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25th February 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி 21. ஸோ அரௌண்ட் ஒரு 4 days இருக்குது. அதனால் அந்த 4 daysக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எஸ்ஓசி அனலிஸ்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோல் எஸ்ஓசி அனலிஸ்ட் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 24/7 இருக்கும். தென் வீக்காக பார்த்தீங்கன்னா 2 days இருக்கும். அந்த 2 daysல எந்த 2 days வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then SOC analysts are often the first to see respond on the cyber security events. They report on the cyber threats, initiative or any changes needed to protect the organization அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க ப்ராடக்ட்ஸ்க்கே வந்துட்டு நிறைய த்ரெட் அண்ட் மால்வேர்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை செக்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்டே அப்டேட்டட் த லேட்டஸ்ட் malware and security threats. Then they provide detailed technical assistance to remediation to mitigation efforts often in the form written communication. Create a comprehensive assessment reports, identify root causes and the remediation strategies, monitors value tickets, the quizzes and the ability to prioritize tickets based on the circumstances, monitor internal communication channels and for questions for the external terms, and 24 to monitoring alerts of the raising of incidents, assist senior analyst in the incidents investigation and response, perform initial trigger and the events as per the defined playbooks. Then the investigate security event forms various sources, follow the closure security incident raised, continuously look for the opportunities, enhance the efficiency of the monitoring activity, review logs beyond the use case based alerts and identify outliers that they can be investigated அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு ஒரு மால்வேராக இருக்கட்டும், ஒரு த்ரெட்டாக இருக்கட்டும், கண்டிப்பாக வரது ஒரு காமனான திங் தான். அந்த த்ரெட் அந்த மால்வேர்ஸில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணி அதை ரெட்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஸோ சீனியரோட கனெக்ட் பண்ணி ஸோ சீனியர் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அந்த சீனியர் அனலிஸ்ட்டோட கனெக்ட் பண்ணி சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரோல் வந்து ஸோ எப்போ வேணால் உங்களுக்கு அட்டாக் வரலாம். ஸோ அதனால் வந்துட்டு 24/7 ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பண்ணுறது எல்லாமே டாக்குமெண்டேஷன் பண்ணி அதை வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க. அந்த டிக்கெட்ஸை வந்து நீங்கள் ரிசால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தென் இதில் வந்துட்டு எந்த பீப்புள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாராவது எத்திக்கல் ஹேக்கிங் இல்லை வந்து பக் பவுண்டி அந்த மாதிரி டொமைனில் நான் போகணும், இந்த மாதிரி இதில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் எஸ்ஓசி அனலிஸ்ட் ஸ்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன மாதிரி ஸ்கில் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ எஸ்ஓசி அனலிஸ்ட் ஸ்கில் பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இன் செவரல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சச் ஆஸ் விண்டோஸ், OS, X அண்ட் லினக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஸோ இந்த மாதிரி எஸ்ஓசி அனலிஸ்ட்டும் சரி இல்லை வந்து ஒரு பக் பவுண்டியும் சரி ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்கில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்கில்லில் வந்து என்னென்ன மாதிரி ஸ்கில் தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் OS, அதுக்கப்புறம் XOS அண்ட் லினக்ஸ் OSலாம் சொல்லியிருக்காங்க. எஸ்ஓசி அனலிஸ்ட் ஆர் பிகம் ப்ரொஃபிஷியன்ட் இன் பேசிக் செல் ஸ்கிரிப்டிங், மஸ்ட் creating rules and security tools or other log searching query languages and methods அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷெல் ஸ்கிரிப்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அதர் தென் எந்த செக்யூரிட்டி டூல் தெரிஞ்சிருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. These professionals are required to handle common security incidents independently but know when to escalate to higher tiers
டு த சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ இன் எனி நாலேஜ் இன் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நாலேஜ் இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதுதான் வந்து எஸ்ஓசி அனலிஸ்ட்டோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, Zoho is seeking for experienced incident response engineer அப்படின்னு சொல்லியிருக்காங்க, CSIRT. Then join our security incident response team அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The ideal candidates will have strong background in detection engineering, digital forensic, incident response and the security operations. You will be responsible for the leading investigation, developing security automation solutions and collaborating with the cross-functional team to enhance our security posture அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்துட்டு லீட் செக்யூரிட்டி இன்சிடென்ட் இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கான ஒரு ஜாப், அதனால் இது பெருசாக நம்ம எதுவும் கண்டுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். தென் அதுக்கப்புறம் இப்போ யாராவது இன்ட்ரெஸ்டட் இருந்தீங்கன்னா, ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்ஸ்க்குமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ 0.63 0.6 மந்த்லேருந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நோட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி ரிசீவிங் த இமெயில் அண்ட் ரிகார்டிங் த இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுற எல்லாத்துக்குமே வந்துட்டு ரிப்ளை வராது. ஸோ தெளிவாக ஒன்று கேட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து அப்ளை பண்ணுறேன், எனக்கு வந்து ஜோவில் மெயில் வரல, எனக்கு வந்து கால் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீப்புள்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அப்ளை பண்ணுற எல்லா பீப்புள்ஸ்க்கு மேலே கால் வராது, மெயிலும் வராது. ஸோ இதில் வந்து ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் பீப்புள் ஒன்லி வில் பி கெட்டிங் பேக் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் யார் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்களோ அந்த கேண்டிடேட் மட்டும்தான் வந்து மெயில் கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் கைண்ட்லி ரீஃப்ரைன் அவர் டேக்கிங் அப் மல்டிபிள் இன்டர்வியூஸ் Zoho simultaneously. Please be noted they will be not able to process further. Found the part of various process at the same time we might withdraw offers required. Also kind refrain from attending interview process. You will be already employed at the Zoho, already employed at the Zoho அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது ஜோஹோவில் அட்டன் பண்ண இப்போது அப்ளை பண்ணுற பீப்புள்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி யாராவது சைமல்டேனியஸ்லி அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அப்போவே வித்ட்ரா பண்ணிடுவாங்க, அவங்களோட ப்ரொஃபைலை வந்து அப்போவே வித்ட்ரா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் இப்போ வந்து நம்ம நோட் பார்த்தோம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க நோட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் ஜாப் ரெஸ்பான்ஸோட ஜேடி பார்த்தோம். அதுக்கப்புறம் எஸ்ஓசி அனலிஸ்ட்டோட ஜேடி பார்த்தோம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃப்ரெஷர்லேருந்து ஒரு 0.6 மந்த்லேருந்து 3 இயர்ஸ் கேண்டிடேட்ஸ் வரைக்கும் ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு யாருக்காவது இன்டர்ன்ஷிப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸுமே கொடுத்துருக்காங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸில் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நேம் கொடுத்துட்டு தென் உங்களோட வேலிடான 10 டிஜிட் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு, பிகாஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி மூலிமா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதனால் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிங்க அப்படிங்கிறத டிகிரியுமே மென்ஷன் பண்ணிவிட்டு, தென் இயர் ஆஃப் கிராஜுவேஷன் எந்த இயரில் பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தென் அதுக்கப்புறம் காலேஜ் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துட்டு, தென் கரண்ட் சிடிசி இப்போ நீங்கள் எவ்வளோ ஃப்ரெஷராக இருந்தால் கண்டிப்பாக கரண்ட் சிடிசி கிடையாது, எக்ஸ்பர்ட் சிடிசி நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. தென் நோட்டீஸ் பீரியட்லாம் கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஸ்கில் செட், ஸோ இதுலேயே வந்து ஸ்கில் செட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்கில் செட்னா C++, பைத்தான், ஜாவா, பேஷ், ஸ்கிரிப்டிங், MySQL, டேட்டா பைரசி டேட்டா ப்ரைவசி, இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட், லாக் அனாலிசிஸ், வல்னரபிலிட்டி ஸ்கேன் டூல்ஸ், SIEM டூல்ஸ், தென் SOAR ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங், மால்வேர் சாண்ட்பாக்ஸ், IPS அண்ட் IDS, தென் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட்ஸ்லாம் இருக்கோ அந்த ஸ்கில் செட்டை வந்து கொடுத்துட்டு, தென் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை கொடுத்துட்டு, தென் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க, அதனால் தமிழ்நாடு நீங்கள் வந்து கொடுத்துட்டு, தென் அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி இந்தியன் தான் அதை கொடுத்துட்டு அப்ளைங் ஃபார் எஸ்ஓசி அனலிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களா இல்லை இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு எதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, இதை ஃபைனலி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்யூமோ உங்களோட ரெஸ்யூமோ அட்டாச் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் பண்ணி, தென் அதுக்கப்புறம் கேப்சா இங்கே இருக்கும், தென் கேப்சா கொடுத்துட்டு இது தெரியல அப்படின்னா லோட் நியூ கேப்சா கொடுத்துட்டு இது என்டர் பண்ணிவிட்டு அப்புறம் சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டேட்டாஸ் வந்து உங்கள் டேட்டா பேஸில் கண்டிப்பாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ எந்த கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மெயில் வந்து கம்பேக் வரும். அதனால் வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் ஆகிற அளவு இன்னும் ஒரு 4 days டைம் இருக்குது. அதனால் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற அளவுக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோவாக இருக்கட்டும், உங்களோட ரெஸ்யூம்ஸாக இருக்கட்டும், அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இந்த மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.